ரிக்யூர்மெண்ட் ஆஃப் ஜேஐடி. இது ஜேஐடின்னா என்னென்னா ஜஸ்ட் இன் டைம். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து எங்கேயுமே வந்து தேங்கி நிற்காமல் மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும். ஸோ எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, அசம்பிளி ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, ஸோ டெலிவரி ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, இப்போ ஸ்டார்டிங்கில் மெட்டீரியல் வரும்போது கூட அந்த மெட்டீரியல் வந்து தேங்கி நிற்கக்கூடாது. ஸோ அப்படி மூவ் ஆகி போயிட்டுருக்குன்னா அதான் வந்து ஜஸ்ட் இன் டைம். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் மூவ் ஆகி போயிட்டுருக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ஷுட் சப்போர்ட் திஸ் கான்செப்ட். ஸோ ஜஸ்ட் இன் டைம் பொறுத்தளவில் மெட்டீரியல் வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும். ஸோ ஒருவேளை இந்த மெட்டீரியல் வந்து மூவ் ஆகி போகாமல் ஒரே இடத்துல தேங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கான்செப்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கூட மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியாச்சுன்னா இந்த ஜஸ்ட் இன் டைமை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்டு, தேர் ஷுட் பி மியூச்சுவல் கோஆப்ரேஷன் அமாங் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து மெட்டீரியல் வந்து காம்பனண்ட்டாக ரெடியாகி வெளியே வருது. ஸோ ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் போகுது. ஒருவேளை ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் காம்பனண்ட் சரியாக டைமுக்கு ரெடி ஆகலைன்னா ரெண்டாவது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் வந்து ஐடியல் டைமில் வந்து போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல மெட்டீரியல் வந்து ஒரே இடத்துல தங்கி நிற்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையே உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். மூணாவது, நியரஸ்ட் சப்ளையர் மஸ்ட் பி சூஸ் அண்ட் தேர் மஸ்ட் பி ப்ரொமோட் சப்ளை. ஸோ இந்த ஜஸ்ட் இன் டைம் பொறுத்தளவில் ஒரு ஆர்டர் வந்து வாங்கின பிறகு தான் மெட்டீரியல் வந்து ஆர்டர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் ஆர்டர் பண்ணும்போது டிஸ்டன்ஸ், அந்த மெட்டீரியலோட ஸ்டோர் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது மெட்டீரியல் வர்றதுக்குள்ள அதிகமாக டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது ஜஸ்ட் இன் டைமை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ மெட்டீரியல் வந்து ஆர்டர் பண்ணக்கூடிய ஸ்டோர் வந்து எப்போதுமே நியரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஃபோர்த்து பாயிண்ட்டு, ஆல் எம்ப்ளாயி மஸ்ட் பர்ச்சேஸ் பெய்ட். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயிஸ் வந்து அன்றைக்கி ஒர்க்கு வரலை அப்படின்னா அந்த இடத்துல அந்த வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்காது. ஸோ அதில் மட்டும் ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த மெட்டீரியல் போகும்போது நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த 5 பேருக்கும் அந்த குறிப்பிட்ட எம்ப்ளாயிஸ்க்கும் வேலையெல்லாம் போயிடும், ஐடியல் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமில் ஜஸ்ட் இன் டைமை ஃபாலோ பண்ண முடியாது. மெட்டீரியலும் ஒரே இடத்துல வந்து லேகாக நிற்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, செட்டப் டைம் மஸ்ட் பி ரெடியூஸ்ட். ஸோ செட்டப் டைம் பொறுத்தளவில் மெட்டீரியலை வந்து மிஷினில் செட்டப் பண்ணுறதுனாலும் சரி, மிஷின் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, லேபர்ஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணுறதுனாலும் சரி, இந்த டைமை வந்து எவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரெடியூஸ் பண்ணிடணும். ஸோ இந்த டைம் ரெடியூஸ் பண்ணியாச்சுன்னா ஜஸ்ட் இன் டைமை வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். சிக்ஸ்த்து, லாட் சைஸ் ஆர் டு பி ரெடியூஸ்ட். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு 500 ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோன்னா அந்த 500 ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆகலாம். ஸோ அதே வந்து ஒரு 50 ப்ராடக்ட் தான் அதில் ரெடி பண்ணுறோன்னா ஸோ அதை வந்து ½ அன் ஹவரில் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மணி நேரத்தில் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோன்னா ஸோ டெலிவரி பார்த்திங்கன்னா 5 மணி நேரத்துக்கு ஒரு கதை வந்து டெலிவரி போயிட்டே இருக்கும். ஸோ 50 ப்ராடக்ட் விட்டு சொல்லி நம்ம வந்து டெலிவரி பண்ணும்போது ½ அன் ஹவர் ஒருக்காவே மெட்டீரியல் வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்து எங்கேயுமே லேக் இருக்காது, கண்டினியூவாக மெட்டீரியலும் டெலிவரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் 6th பாயிண்ட்டு. 7th பார்த்திங்கன்னா, என்ஷூர் ப்ராசஸ் கெப்பாசிட்டி ஃபார் கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன். ஸோ ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ண போகிறோன்னா, ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோன்னா அது ப்ராசஸ் கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்படி இல்லாமல் விட்டாச்சுன்னா அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வேளை பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அது கரெக்டாக செக் பண்ணியாச்சுன்னா மெட்டீரியல் அந்த இடத்துல லேக் ஆகாமல் அப்படி இருக்கும். ஸோ இந்த 7th பாயிண்ட் தான் ஜஸ்ட் இன் டைமை ஃபாலோ பண்ணுறதுக்கு தேவையான ரெக்யூர்மெண்ட்டாக இருக்குது.